புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாகடவது. இரண்டு கரங்களையும் உயர்த்தி காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். சிரம் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் அனைவரும் சேர்ந்து கரங்களை கூப்பி சிரம் தாழ்த்தி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாகடவது. அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய பதிலுரை திருப்பாடல் 24 வருகின்ற முன்பல்லவி கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. எதற்காக நாம் ஆண்டவரை தேடுகின்றோம்? எதற்காக இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம்? ஏனென்றால் நம்மால் இயலாதவற்றை தொடர்ந்து செய்தும் நம்மால் செயல்களை முடிக்க முடியாதவற்றை முடித்து தருபவர், தொடங்குவற்றில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருபவர் தான் நம் இறைவன். எனவேதான் அந்த இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அவர் வழியாக அந்த ஆறுதலையும் அருளையும் ஆசிரையும் நாம் பெற்றுக்கொள்ள நாம் இங்கு வந்திருக்கின்றோம். பல நேரங்களில் நாம் மனம் உடைந்து போயிருக்கலாம். பல நேரங்களில் முயற்சிகளை தொடங்காமல் கூட இருக்கலாம். முன்பை போலவே இந்த வருடமும், முன்பை போலவே இந்த மாதமும் இப்பொழுது தொடங்கினால் கூட நாம் கண்டிப்பால் தோற்று விடுவோம் என்கின்ற ஒரு அச்சம் நம்மிடம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வேளையில் இதோ நற்கருணை ஆண்டவர் நம் முன்னிலையில் இருக்கின்றார். பல மனிதர்கள் தேடினார்கள், ஆனால் கண்டுகொள்ள அவரால் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் மனதில் இருந்த தடைகள். ஆனால் நாம் அத்தனை தடைகளை மீறியும் இன்று நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம், இறைவனின் அருளை பெற்றுக்கொள்ள. அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகின்றார், முற்றிலும் உண்மை. ஆனால் நாம் அன்னை மரியாளோடு இணைந்து நாம் இறைவனிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் வல்லமையை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். எனவே இதோ நமது தலைவன் இயேசு ராஜன், அவர் மீது நமது தேவைகளை, நமது பாரங்களை, நமது விருப்பங்களை இறக்கி வைப்போம். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே. அனைவரும் சேர்ந்து கரங்களை தட்டிக்கொண்டு எனது தலைவன் இயேசு ராஜன்,
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதி மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடவே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே. இதோ எங்கள் ஆண்டவரே எனது தலைவராகிய நீராமே இதோ என் கவலைகளை எல்லாம் பாத வைக்கின்றேன். மார்போடு சாய்ந்து கொள்கின்றேன் ஆண்டவரே. மன கவலைகளை மகிழ்ச்சியை தருவீராக, வெற்றியை தருவீராக. இதோ ஆற்றலும் ஆண்டவருக்கு உரியது, மகிமையும் ஆண்டவருக்குரியது என்று தாவீது பாடியதை போல நாங்கள் கவலைகள் அனைத்தையும் நீரே ஆசீர்வாதம் தாரும், நீரே நலன்களை தாரும், திடப்படுத்தும், வலுப்படுத்தும், ஆறுதல் ஆற்றுப்படுத்தும். 4 தாவீது அரசரால் பாடப்பட்ட ஒரு பாடல்.
திருப்பாடலில் பல பாடல்களை தாவீது அரசர் எழுதியிருக்கின்றார். அவரே இயற்றி பாடியிருக்கின்றார். அதில் ஒன்று இந்த திருப்பாடல் 24. இதில் அவர் யாரை குறித்து பாடுகின்றார் என்றால், மாவேந்தர் அரசரினுடைய வருகை குறித்து பாடுகின்றார். அந்த மாவேந்தர் அரசர் யார் என்றால் கடவுள்தான். ஏனென்றால் அப்பாடலை நீ நன்கு வாசித்தீர்கள் என்றால், மாட்சிமிகு மன்னர் நுழையட்டும் என்று அவர் கூறுகின்றார். அந்த மாட்சிமிகு மன்னர் எப்படிப்பட்டவர் என்று அவரே சொல்லுகின்றார். வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர், போரில் வல்லவரான ஆண்டவர், படைகளின் ஆண்டவர் என்று அவரே கூறுகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மிடமும் இருக்க வேண்டும். போரில் வல்லவர் ஆண்டவர், வலிமையும் ஆற்றல் கொண்டவர் ஆண்டவர், படைகளின் ஆண்டவர். இதை அவருடைய அனுபவத்தின் வாயிலாக அவர் கூறுகின்றார். இவருடைய அனுபவம் எங்கு நடக்கின்றது என்றால், 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் உடன்படிக்கை பேழையை பாலை நிலத்திலிருந்து எருசலேம் நகருக்கு அவர் கொண்டு வருகின்றார். அப்பொழுது கொண்டு வருகின்ற பொழுது அவர் மகிழ்ந்து துதித்து பாடிய பாடல் தான் இந்த திருப்பாடல் 24. அப்படி என்ன ஆண்டவர் அவர் வாழ்வில் செய்து விட்டார்? 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இறுதியாக வருகின்ற வார்த்தைகள் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். என்னவென்றால், பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு எதிராக அவர்கள் போர் தொடுக்கின்றார்கள். அப்பொழுது அவர் மிகுந்த அச்சம் கொண்டவராக இருக்கின்றார். ஏனென்றால் அப்பொழுது அரசர் தான். இருந்தாலும் அவர் மீது அவருக்கு ஒரு சில அச்சங்கள். இந்த போரில் என்னால் வெற்றி பெற முடியுமா? உடனே அவர் ஆண்டவரிடம் கேட்கின்ற கேள்வி, ஆண்டவரே, இதோ அவர்களுக்கு எதிராக நான் இந்த போருக்கு செல்லட்டுமா? அவர்களை என்னிடம் நீர் ஒப்புவிப்பீரா? இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் ஆண்டவரிடம் ஒரு சில நேரங்களில் கேட்கின்றோமா? பல நேரங்களில் நாம் எடுத்த முடிவுகள் தான் சரி, நாம் எடுத்த திட்டங்கள் தான், நாம் வகுத்த செயல்கள் தான் சரி என்று நினைத்து கொண்டு ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை புறந்தள்ளி விட்டார் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். பெலிஸ்தியர்கள் முன்பாக நின்று கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் தாவீது என்ன செய்கின்றார்? தன்னிடம் இருக்கின்ற படைக்கருவிகளை, போர்க்கருவிகளை, போர் வீரர்களை அவர் நம்பவில்லை. மாறாக அவர் ஆண்டவரிடம் சென்று அவர் கேட்கின்ற வார்த்தை, பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா? 2வது, நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா? ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகளை கவனிங்கள். செல், உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புவிப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும் என்றால், முதலில் தாவீதை போல அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புவிக்க வேண்டும், ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். முதலும் முடிவும் தொடக்கமும் இறுதியும் ஆண்டவர் வழியாக தான் ஆரம்பித்தது. நம் மனிதருடைய அறிவு, நம்மளுடைய மனிதருடைய திறமைகள் எல்லாம் அவரிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு சிறு துளிகள் மட்டுமே. ஆனால் நாம் அந்த சிறு துளிகளை எல்லாம் பெருவெள்ளம் போல நினைத்து கொண்டு நம்மால் தான் எல்லாம் நினைக்கிறது என்று அனைத்தையும் செய்து விடுகின்றோம். ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் நான் வெற்றி பெற்று விட்டேன், என்னுடைய முயற்சி, என்னுடைய திறமைகள், என்னுடைய சொந்த உழைப்பு, என் காலில் நின்று நான் பெற்றுக்கொண்டேன் என்று நாம் தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றோம். ஒருவேளை அதில் நாம் தோற்றுவிட்டால், அதில் நாம் வீழ்ச்சியை கண்டுவிட்டால், கடனாளியாக மாறிவிட்டால், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று நாம் சொல்கின்றோம். ஆண்டவரை நாம் முன்னிறுத்தி நாம் எந்த செயலை செய்தாலும் ஆண்டவர் அனைத்தையும் நம் கரங்களில் அவர் ஒப்படைப்பார். ஆனால் அது ஆண்டவருடைய திட்டமாக இருக்க வேண்டும். நாமே அனைத்து திட்டங்களையும் வகுத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் தடுமாற்றம் அடைகின்ற பொழுது நாம் உடைந்து விடுவோம். அந்த 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வருகின்ற வார்த்தைகள், பெலிஸ்தியரோடு போர் தொடுக்கின்றார். அந்த போர் தொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அனைத்தையும் ஒப்புவித்தார். அதை அவர் 20வது வசனத்தில் மிக அழகாக கூறுகின்றார் தாவீது. தகர்த்தெறியும் வெள்ளம் போல் ஆண்டவர் என் எதிரிகளை என் கண் முன்னே தகர்த்தெறிந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது ஒரு சில நாட்களாக மழையை நாம் காண்கின்றோம். ஒரு நாள் முழுவதும் மழை பெய்தால் அந்த இடம் எவ்வாறு மாறிவிடுகின்றது? வெள்ளம் வருகின்றது, அந்த இடம் எவ்வாறு மாறுகின்றது? தகர்த்தெறியும் வெள்ளம் போல ஆண்டவர் என் எதிரிகளை என் கண் முன்னே தகர்த்தெறிந்தார். எனவே அந்த இடத்திற்கு பெராசிம் என்று பெயரிடுகின்றார். தகர்த்தெறியும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, தகர்த்தெறியும் வெள்ளம் போல நம் வாழ்வில் இருக்கின்ற சூழ்ச்சிகள், சூழ்நிலைகள், ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள், மன அழுத்தங்கள், உடல் வேதனைகள், பாடுகள், பாரங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக தாவீது செய்ததை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரிடம் அனைத்தையும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். பல நேரங்களில் நம்மளுடைய முயற்சிகள் தோல்வியை காணலாம். பல நேரங்களில் நம்மளுடைய சொந்த உழைப்புகள்
வீழ்ச்சியை காணலாம். ஆனால் ஆண்டவரோடு இணைந்து வருகின்ற பொழுது அந்த வீழ்ச்சியையும் ஏமாற்றத்தையும் தாங்கி மீண்டு வருவதற்கு ஆண்டவர் ஆற்றலை தருவார். தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை தான் ஆண்டவர் தந்தார். எனவே ஆண்டவர் தான் என்னை அந்த மிகப்பெரிய சூழ்ச்சியிலிருந்து தகர்த்தெறிந்தார் என்று அதையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பெரார்சேம் என்று பெயரிடுகின்றார். தகர்த்தெறியும் ஆண்டவர் என்று அதனுடைய பொருளாக அமைகின்றது. எனவே நம்மளுடைய உடல் வேதனைகள், மன வேதனைகள், நம் குடும்பத்தில் இருக்கின்ற தேவைகள், இவை அனைத்தையும் ஆண்டவர் முன்னிலை நாம் அர்ப்பணிப்போமே. பல நேரங்களில் நாம் நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், பல நேரங்களில் தனிமையில் கூட எத்தனை நாட்கள் நாம் வாடி இருக்கின்றோம். தாவீதும் அனுபவித்தார். சொந்த மகன் அப்சலோம் வழியாகவே துரத்தப்படுகின்றார். அவர் மணந்த அந்த மனைவி வழியாகவே ஏளனமாக பேசப்படுகின்றார். சவுலினுடைய மகள் மீக்காள் அவரை எள்ளி நகையாடுகின்றார். இந்த உடன்படிக்கை பேழை எருசலேம் நகருக்கு கொண்டு வருகின்ற பொழுது ஆடி பாடி மகிழ்கின்றார். அப்பொழுது ஆடி பாடி மகிழ்கின்ற பொழுது குடிகாரனை விட இவர் இந்த அரசன் ஆடுகின்றார் எள்ளி நகையாடினார். ஒரு சில நேரங்களில் நாம் மகிழ்வோடு வாழ்கின்ற பொழுது நம்மோடு இருப்பவர்கள் நம்மை எள்ளி நகையாடுவார்கள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நாம் செவிமடுத்து கொண்டிருந்தால் ஆண்டவரோடு நம்மால் இணைந்திருக்க முடியாது. எனவே அனைவரும் ஆண்டவரை நோக்கி நம் கண்களை திருப்புவோம், கரம் குவிப்போம். நம்மளுடைய உள்ளம், உடல், நம் இல்லங்கள் இவை அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நம் மனமானது அமைதியில் இருக்க வேண்டும். நம் மனமும் உடலும் எண்ணமும் சிந்தனைகள் செயல்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு ஏற்ப மாற வேண்டும். தாவீது சூழ்நிலை மாறுகின்றது. பெலிஸ்தியர்கள் போருக்காக நின்று கொண்டு இருக்கின்றார்கள். போர் வீரர்கள் அதிகமாக இருந்தாலும் மனதில் ஒரு கலக்கம். என்ன செய்ய போகின்றேன், நான் எதை நோக்கி நான் பயணிக்க போகின்றேன், அனைத்தையும் ஆண்டவர் பாதம் அர்ப்பணித்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, செல், நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புவிப்பேன். இன்று அதே வார்த்தை இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், என் மகனே, என் மகளே, நீ செல், அனைத்தையும் நான் உன் கரங்களில் ஒப்படைக்கின்றேன். நீ எதற்காக இந்த ஆலயத்திற்கு வந்தாயோ, நீ எதற்காக ஒவ்வொரு நாளும் நீ தேம்பி அழுகின்றாயோ, எதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இத்தனை நாள் நீ அழுது கொண்டு இருக்கின்றாயோ, இவை அனைத்தையும் நான் தருகின்றேன். உன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிகின்றேன். தாவீது சொன்னாரே, தகர்த்தெறியும் வெள்ளம் போல எதிரிகளை ஆண்டவர் தகர்த்தெறிந்தார். எனவே அனைத்தையும் ஆண்டவர் முன்னிலையில் கொண்டு வருவோம். இப்பாடலில் வழியாக நம்மளுடைய தேவைகள், அதற்கு முன்பாக மனக்காயங்கள் குணமளிக்கும் வழிபாடு என்பது நம்மளுடைய உள்ளம், உடலானது முதலில் குணமாக்கப்பட வேண்டும். நம் வழியாக பிறர் குணமாக்கப்பட வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் என்றால் ஏதோ நாம் மட்டும் நன்றாக வாழ்ந்துவிட முடியாது. நம் உறவு நிலைகள், நம் சுற்றத்தார் அனைவரும் நலமோடு இருக்க வேண்டும். எனவே இப்பாடல் வழியாக ஆண்டவரிடமிருந்து அந்த அருளாசிரை பெற்றுக்கொள்வோம். சலனமோடு இருந்த தாவீதினுடைய மனமானது ஆண்டவரின் அருளால் நிறைவு பெற்றதை போல நம் மனதை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து நாம் பாடுவோம். அமைதி தாரும் இயேசுவே, பாடுவோம். மனம் தேடும் அமைதி தாரும் இயேசுவே, என் உள்ளத்தின் காயம் மாற்றும் இயேசுவே, பாடுவோம். என் உள்ளத்தின் காயமாற்றும் இயேசுவே, வாழ்க்கை வழங்கிய வேதனைகள் நீக்கும் ஆண்டவரே, ரத்தம் என்னை கழுவி சௌக்கியமாக்கிடுவே, என் மனம் தேடும் அமைதி தாரும் இயேசுவே, என் உள்ளத்தின் காயமாற்றும் இயேசுவே. அன்பு ஆண்டவரே, இதோ தாவீது அரசரை போல எங்கள் உடன் பிறந்தவர்கள்
எங்களிடம் பிறந்தவர்களால் பல நேரங்களில் நாங்கள் கைவிடப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மிகவும் நேசித்தவர்கள் எங்களை கைவிட்டிருக்கின்றார்கள். தீராத காயம் இன்னும் இருக்கின்றது ஆண்டவரே. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் அவர்கள் பேசிய வார்த்தைகள் ரணமாய் எங்கள் உள்ளத்தை இன்னும் தைத்து கொண்டே இருக்கின்றது ஆண்டவரே. பல வேளைகளில் தனிமையில் அமர்ந்து அழுதிருக்கின்றேன். பல நேரங்களில் நான் தான் ஏதோ பிழைக்க தெரியாதவன், என்னால் வாழ முடியவில்லை, என் வாழ்க்கையே இப்படி ஆகிவிட்டது என்று என் குறைகளை நினைத்து நினைத்து நான் கலங்கி இருக்கின்றேன். ஆண்டவரே, வெறுமையாய் மாறிவிட்டது. வெறும் மணலை போல, எந்த செடியும் முளைக்காத வெறும் மணலை போல, பாலை நிலம் போல மாறி இருக்கின்றது ஆண்டவரே. வாரும், வாசம் செய்யும். இதோ உறவுகள் கைவிட்டத காரியங்கள் உண்டு. தனிமையில் அமர்ந்து அழுத நேரம் உண்டு. என் குறைகளை நினைத்து நினைத்து கலங்கி போனது உண்டு. பாலை நிலமாய் இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையில், என் மனதில் உமது அருள் மலையை நீர் பொழிய செய்வீராக. கைவிட்ட காயமுண்டையா, தனிமையில் அமர்ந்து அழுத நேரமுண்டையா. உணர்ந்து மீண்டும் பாடுவோம். உறவுகள் கைவிட்ட காயமுண்டையா, தனிமையில் அமர்ந்து அழுத நேரமுண்டையா. உரைகளை நினைத்து நினைத்து கலங்கி போனீனா, வாழை நிலமாமிதயத்தில் அருள்மலை தாரும். குறிகளை நினைத்து நினைத்து கலங்கி போனேன் நான். பாலை நிலமாமிதயத்தில் அருள்மழை தாரும். மீண்டும் இந்த 4 வரிகளை, உண்மையில் பல நேரங்களில் நாம் பிறரை கைவிட்டிருக்கின்றோம், பிறர் நம்மை கைவிட்டிருக்கின்றார்கள். அது கூட நம்மளுடைய வெற்றி பெற முடியாத நிலைக்கு காரணமாக இருக்கலாம். தனிமையில் எத்தனை நாட்கள் நாம் அழுதிருப்போம். ஆண்டவர் முன்னிலையில் தாவீதை போல அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இதோ நான் இங்கிருந்து எழுந்து செல்லட்டுமா? மீண்டும் என் தனிமையை நீர் மாற்றி விடுவீரா? இதோ நான் எழுந்து செல்லட்டுமா? உறவு நிலைகளை மீண்டும் புதுப்பித்து தருவீரா? அனைத்தையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து மீண்டும் வெளிப்படையாக இதே 4 வார்த்தைகளை பாடுவோம். உறவுகள் கைவிட்ட காயமுண்டையா, தனிமையில் அமர்ந்து அழுத நேரமுண்டையா. உறவுகள் கைவிட்ட காயமுண்டையா, தனிமையில் அமர்ந்து அழுத நேரமுண்டையா. குறிகளை நினைத்து நினைத்து கலங்கி போனீனா, பாலை நிலமாமிதயத்தில் அருள்மழை தாரும். குறிகளை நினைத்து நினைத்து கலங்கி போனேன் நான். பாலை நிலமாமிதயத்தில் அருள்மழை தாரும்.
அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்வை வெளிப்படையாக உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். உறவுகள் கைவிட்ட நிலைகள், தனிமையில் அழுத நிலைகள், என்னையே நான் தாழ்வு மனையோடு நினைத்த நிலைகள், என் குறைகள் தான் என் வாழ்வில் இருக்கின்றது என்று நினைத்த நிலைகள் அனைத்தையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. வெறுமையாயிருக்கின்ற எங்கள் பாலை நிலமாம் எங்கள் வாழ்வில் வெறிச்சோடு இருக்கின்ற வெறும் குடங்களாக இருக்கின்ற எங்கள் மனங்களை அருள்மழையாய் நிரப்புவீராக ஆண்டவரே. பல நேரங்களில் எங்கள் வாழ்வில் பல திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். பல கனவுகளை, எங்கள் கணவனை குறித்து, என் மனைவியை குறித்து, எதிர்கால துணையை குறித்து, என் குழந்தைகளை குறித்து, என் பெற்றோர்களை குறித்து, என் உற்றார் உறவினர்களை குறித்து பல கனவுகள் நான் கண்டிருக்கின்றேன் ஆண்டவரே. நலமோடு வளமோடு வாழ வேண்டும், என் தாயாரோடு நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து இருக்க வேண்டும், அவருடைய உடல்நலத்தை ஒவ்வொரு நாளும் நான் பேணி காக்க வேண்டும் என்று பல நேரங்களில் நினைத்ததுண்டு ஆண்டவரே. கனவுகள் உடைந்து போன நேரம் உண்டு ஆண்டவரே. பல நேரங்களில் தோல்விகள் மட்டுமே என் முதுகில் அதிகமாக இருக்கின்றது. என் இல்லங்கள் முழுவதும் அழுகைகளும் கவலைகளும் தோல்விகள் மட்டும் நிறைந்திருக்கின்றது ஆண்டவரே. சோர்ந்து போய் அமர்ந்திருக்கின்றேன் ஆண்டவரே. அன்று முடக்குவாதமுற்றவரை கூட 4 பேர் தூக்கி வந்தார்கள் உம்மிடம் சுகம் பெற்று செல்வதற்கு. அந்த 4 பேர் கூட என் வாழ்வில் இல்லை ஆண்டவரே. தோல்விகளில் சுமந்திருக்கின்றேன் ஆண்டவரே. யாரும் எதிலும் எனக்கு ஆறுதல் இல்லை. என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. எந்த மனிதர்களை நம்பினாலும் அவர்களுடைய தேவைகள் முடிந்தவுடன் விலகி செல்கின்றார்கள். பல நேரங்களில் நானே பிறரை பயன்படுத்தி இருக்கின்றேனே. ஆறுதல் தேடி எதையோ தேடி செல்கின்றேன். எதிலும் ஆறுதல் இல்லை ஆண்டவர். என் மீது இரக்கமாயிரும். கனவுகள் உடைந்து போய்விட்டன. தோல்விகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. யாரிலும் எதிலும் ஆறுதல் இல்லை ஆண்டவர். இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். உடைந்து போன காலம் உண்டையா, தோல்விகளில் சோர்ந்து போன சோகமுண்டையா. நம்பிக்கையோடு கனவுகள் உடைந்து போன காயமுண்டையா, தோல்விகளில் சோர்ந்து போன சோகமுண்டையா. யாரிலும் இதிலுமே ஆறுதல் இல்லை. இயேசுவே மீது இரக்கமாயிரும். நம்பிக்கையோடு யாரிலும் இதிலுமே ஆறுதல் இல்லை. இயேசுவே மீது இரக்கமாயிரும். அந்த இரு வரிகளை, அது உண்மையான வரிகள். எத்தனையோ மனிதர்கள் வாழ்வில் கடந்து விட்டார்கள். நாமும் பிறர் வாழ்வில் கடந்து விட்டோம். ஆனால் எந்த மனிதராலும் நமக்கு ஒரு ஆறுதல், தேறுதல், மகிழ்ச்சி எதுவும் நிறைவு பெறவில்லை. ஆறுதலும் கிடைக்கவில்லை ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே. அன்று கண் இழந்தவர் ஒருவர், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று அவ்வளவு கூட்டத்திலும் உயர்ந்த குரலில் எழுப்பி வேண்டினார். எந்த நம்பிக்கையில்? ஒவ்வொரு நாளும் யாசகம் கேட்டார். பிச்சை எடுத்த அந்த பணத்தினால் அவருக்கு நிறைவு இல்லை. மனிதர்களித்த உணவினால் நிறைவில்லை. கடந்து செல்கின்ற மனிதர்களினால் அவருக்கு நிறைவில்லை.
ஆனால் நிறைவு தருகின்ற இறைவன் நடந்து செல்கின்றார், வாழ்வளிக்கின்ற இறைவன் கடந்து செல்கின்றார். இந்த நேரத்தை விட்டுவிட்டால் என் வாழ்வின் நிறைவு, மகிழ்ச்சி, நிம்மதி கிடைக்காது என்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு மனம் தளராமல் அவர் ஜெபித்த அதே ஆர்வத்தோடு நாங்களும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, யாரிலும் எதிலும் ஆறுதல் இல்லை ஆண்டவரே. இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். வரிகளை உணர்ந்து நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். யாரிலும் எதிலுமே ஆறுதல் இல்லை. இயேசுவே மீது இரக்கமாயிரும். மீண்டுமாக, யாரிலும் எதிலுமே ஆறுதல் இல்லை. இயேசுவே மீது இரக்கமாயிரும்.